சல்மான் கானின் தந்தையிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மெகா கும்பலை சைபர் கிரைம் போலீசார் கூண்டோடு கைது செய்துள்ளனர். தங்க புதையல் கிடைத்திருப்பதாக கூறி திட்டமிட்டு ஏமாற்றி பல கோடி ரூபாய் சேர்த்து வந்த மோசடி கும்பலின் பின்னணி என்ன? பாலிவுட் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் சல்மான் கானின் தந்தை சலீம் கான் மும்பையில் வசித்து வரும் இவரை சமீபத்தில் ஒரு கும்பல் தொடர்பு கொண்டு பிரம்மாண்ட கட்டட பணியின் போது குழி தோண்டியதில் தங்க புதையல் கிடைத்ததாகவும் பாதி விலைக்கு அந்த தங்கத்தை விற்பதாகவும் கூறி ஆசை காட்டியுள்ளனர். அதை உண்மை என நம்பிய சல்மானின் தந்தை அட்வான்ஸாக பல லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். ஆனால் பணத்தை வாங்கிய பின்னர் அக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் தலைமறைவாகியுள்ளனர். டீல் பேசும்போது தங்க புதையல் என சில போலி போட்டோக்களை காட்டி திட்டமிட்டு ஏமாற்றியது சிறிது காலத்திற்கு பின்னரே தெரிய வந்தது. இதனால் பணத்தை பறிகொடுத்த சல்மான் கானின் தந்தை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்க ஏமாற்றப்பட்ட கோணம் ஏற்கனவே பலமுறை நடந்தேறிய குற்றச்சம்பவங்களைப் போலவே இருந்ததால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், 25 ஆண்டுகளுக்கும் மேலாக டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் வசதியானவர்களை குறிவைத்து தங்க புதையல் கிடைத்திருப்பதாக கூறி ஒரு கும்பல் மெகா மோசடியை அரங்கேற்றி வருவது போலீசாரின் நினைவுக்கு வந்தது. உடனே அது தொடர்பான விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த சல்மானின் தந்தையால் மோசடி கும்பலுக்கு பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கு விவரங்களை டிராக் செய்தும் செல்போன் அழைப்புகளை சோதனைக்கு உட்படுத்தியும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் போலீசார் நினைத்தது போல விசாரணை வளையத்திற்குள் சிக்கியவர்தான் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த சோலாங்கி பிரபுபாய் குல்ஷன் பாய். தங்க புதையல் மோசடி கும்பலின் தலைவனான சோலாங்கி திட்டமிட்டு ஏமாற்ற பெரும் படையையே ட்ரைனிங் கொடுத்து தயார்படுத்தி வைத்துள்ளார். டெல்லியைச் சேர்ந்த பங்கஜ் சர்மா, குஜராத்தைச் சேர்ந்த மனிஷா, ஈஸ்வர் மார்வாடி உள்ளிட்ட பலர் அவரது கேங்கின் முக்கிய புள்ளிகள். சாலையோர கூலி தொழிலாளிகளை இவர்களின் மோசடிக்கு பயன்படுத்தி சில தங்க நகைகளை புதையல் நாணயம் போல மாற்றி கொடுத்து வசதியான தொழிலதிபர்களை சந்திக்க வைப்பார்கள். குழி தோண்டும் போது புதையல் கிடைத்தது, இந்த தங்கத்தை நீங்களே வாங்கிக் கொள்கிறீர்களா என தொழிலதிபர்களிடம் பேசவிட்டு டீல் முடிப்பார்கள். பாதி விலைக்கு தங்கம் கிடைக்கிறது என வசதியானவர்கள் உடனே பணத்தை கொடுத்து அந்த நகைகளை வாங்குவார்கள். பின்னர்தான் சம்பவமே இருக்கிறது. இன்னும் நகைகள் இருக்கிறது வேண்டுமா என கேட்க வைத்து அதற்கு அட்வான்ஸ் என்ற பெயரில் பல லட்சம் ரூபாயை வாங்கி திட்டமிட்டு மோசடியில் சிக்க வைப்பார்கள். இறுதியாக தொழிலாளர்களுக்கு குறைந்த கமிஷனை கொடுத்துவிட்டு பெரிய தொகையை இக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். வடமாநிலங்களில் நீண்ட காலமாக தலைவிரித்தாடும் இவ்வகை மோசடிக்கு பலரும் பலிகடா ஆகியுள்ளனர். அதில் தற்போது சல்மான் கானின் தந்தையும் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் முக்கிய குற்றவாளி சோலாங்கி பிரபுபாய் குல்ஷன் பாய் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்த டெல்லி போலீசார் அவர்களிடமிருந்து 2 கோடிக்கும் அதிகமான ரொக்கப்பணமும் 678 கிராம் தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். மோசடி மூலம் கிடைத்த பணத்தில் பிரபுபாய் டெல்லி மும்பை சாலையில் உள்ள கர்ஜன் லகோத்ராவில் ஒரு ஹோட்டலையே விலைக்கு வாங்கியுள்ளார். சம்பவம் தொடர்பாக இவர்களிடம் தொடர் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் மேலும் பல திடுக்கிடும் மோசடி சம்பவ பின்னணி வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.